கமலா ஹாரிஸின் ஓட்டு அரசியலும் ட்ரம்பின் தேசியவாத அரசியலும். அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நடைபெறவிருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த தேர்தலில் போட்டியிட ஜனநாயக கட்சி சார்பில் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது இந்திய நேரத்தின்படி நேற்று காலை கமலா ஹாரிஸ் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாங்க. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கமலா ஹாரிஸ், காசா போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு விரைவில் ஏற்பாடு செய்யப்பட்டு பணைய கைதிகள் மீது அவர்களை மீட்பது மற்றும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்தி இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்றும் சொன்னார். மேலும் பாலஸ்தீனர்கள் நலன் காக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் தெரிவித்திருக்கார். இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துவதற்கு எதிராகவும் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ள முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கார். இதற்கிடையே கமலா ஹாரிஸ் பேசிய தொடர்பான வீடியோவை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கார். அதில் இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீனர்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிகாகோவில் இருக்கக்கூடிய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி இருந்தாங்க. அப்போது அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஜோ பைடன் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினாங்க. இப்போ கமலா ஹாரிஸ் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறதா சொல்லி பிரச்சாரம் செய்கிறாரு அப்படின்னு கமலா ஹாரிஸை கடுமையாக சாடினார். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளை அண்மையில் அமெரிக்க தனியார் நிறுவனங்கள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் அமெரிக்க அதிபராக கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ட்ரம்ப் தனது பிரச்சார முறைகளை சற்று மாற்றிக்கொண்டார். மேலும் கமலா ஹாரிஸை கடுமையாக விமர்சனம் செய்து வரார். இந்திய ஜமைக்கா கலப்பினத்தவரான கமலா ஹாரிஸ் கலிபோர்னியா அட்டார்னி ஜெனரலாக கமலா ஹாரிஸ் பணியாற்றி கொண்டிருந்த போது 2013ஆம் ஆண்டில் பொழுதுபோக்குத்துறை சம்பந்தமான வழக்கறிஞரான டக்ளஸ் எம் ஹாப்சன் சந்தித்தார். அடுத்த ஆண்டே இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கமலா ஹாரிஸ் அவரது கணவருக்கு 2வது மனைவி ஆவார். அப்போதிலிருந்து 59 வயதான டக்ளஸ் அமெரிக்க அரசியலில் வளர்ந்து வந்த அவருடைய மனைவிக்கு பக்க துணையாக இருக்கார். கமலா ஹாரிஸ் துணை அதிபராக ஆன 2020ஆம் ஆண்டே வழக்கறிஞர் தொழிலிருந்து வெளியேறி துணை அதிபரின் கணவராக தன் பொறுப்பில் கவனம் செலுத்தினார். இவர் இப்போ ஜனநாயக கட்சியின் தீவிர ஆதரவாளராகவும் கமலா ஹாரிஸினுடைய பிரச்சாரகராகவும் அறியப்படுகிறார். இவர் ஒரு யூதர் அப்படின்னும் குறிப்பிடத்தக்கது. முதல் மனைவியின் மூலம் எம் ஹாப்புக்கும் 30 வயதான கோல் மற்றும் 25 வயதான எல்லா ஆகிய 2 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக இருக்காங்க. 2020 ஜனநாயக கட்சி மாநாட்டில் கமலா ஹாரிஸ் குறித்த எல்லா பேசும்போது இந்த உலகின் மிகச்சிறந்த மாற்றாந்தாய் என்று வர்ணித்தார். எங்களுடைய தந்தைக்கு மட்டும் கிடையாது, பெரிய ஒன்றுபட்ட எங்கள் குடும்பத்தின் 3 தலைமுறையினருக்கும் நீங்கள் ஒரு வலிமை தரும் சக்தியாக விளங்குகிறீர்கள் அப்படின்னும் அவர் புகழாரம் சூட்டினார். ட்ரம்பினுடைய துணை அதிபர் வேட்பாளர் ஜேடி வான்ஸ் கமலா ஹாரிஸை குழந்தையில்லா பூனை பெண்மணி அப்படின்னு அழைத்தார். இது அமெரிக்காவில் குழந்தையில்லா பெண்களை குறிக்கும் மலடி போன்ற இழிவான சொல்லாகும். அந்த மாதிரி சொல்ல தான் அவர் பயன்படுத்தினார். இதற்கு பதிலடி கொடுத்தது யார் தெரியுமா? கமலா ஹாரிஸ் கணவருடைய முதல் மனைவியான கிறிஸ்டியன் என்பவர் தான். மற்றும் எல்லா 10 பருவத்தினராக இருக்கும்போது, அவங்க சின்ன பசங்களாக இருந்ததிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக டக்ளஸ் மற்றும் என்னுடன் இணைந்து கமலா அவர்களுக்கு பெற்றோராக இருந்துள்ளார் அப்படின்னும் கிறிஸ்டின் சொல்லியிருக்காங்க. கமலா ஹாரிஸுக்கு மாயா ஹாரிஸ் என்கிற மூத்த சகோதரியும் மீனா ஹாரிஸ் என்கிற சகோதரியின் மகளும் இருக்காங்க. இதுதான் கமலா ஹாரிஸின் முழு குடும்ப பின்னணியாகும். கமலா ஹாரிஸினுடைய தாயார் டாக்டர் ஷியாமலா கோபாலன் அமெரிக்காவில் பிறந்த இந்திய வம்சாவழியாக இருந்தாலும் அவர் ஜமைக்காவில் இருந்து குடியேறிய டொனால்ட் ஹாரிஸை மணந்து கொண்டார். ஆனால் ஒருபோதும் தன்னை இந்திய வம்சாவழி அப்படின்னு கூறுவதை விட கருப்பின அடையாளத்தையே கமலா ஹாரிஸ் முன்னிறுத்துகிறார். இதன் மூலமாக அமெரிக்க குடிமக்களில் கணிசமாக இருக்கக்கூடிய கருப்பின மக்களுடைய ஆதரவை அவரால் பெற முடியும் என்பதோட வேற்று நாட்டை சேர்ந்த ஒரு வம்சாவழி என்றும் கூறுவதால் தனிமைப்படுவோம் என்கிற அச்சமும் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் அமெரிக்காவின் நலன்கள் இந்தியாவுடன் மோதும் வகையில் இருந்தால் நிச்சயமாக அதை கண்டுகொள்ள மாட்டார் ஹாரிஸ் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது.